உட்காருங்கண்ணா, மேலே உட்காருங்க ஒரு நிமிஷம். வர்றப்போ எனக்கு வந்து முன்னாடி இதுக்கு மேலே தூக்க முடியல, தூக்கும் போதே இங்கே பெயின் ஆயிடுச்சு. ஓகே. அதே மாதிரி சைடு வந்து தூக்கவே முடியல, இதுக்கு மேலே எனக்கு அசையவே இல்லை. ஓகே, அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன கஷ்டமாக இருந்தது? அதுக்கப்புறம் எனக்கு இங்கே அப்படியே ஒரு மாதிரி ஊசி வச்சு குத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எங்கள் எலும்பில் வந்து ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்துச்சு. ஓகே. நான் நார்மலாக அப்படி கை வச்சுருந்தாலும் ஏதோ ஒன்று குத்திட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ நீங்கள் பண்ணதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இன்னும் ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு 15-20 மினிட்ஸு. இப்போ தூக்கி பாருங்கள். ஃபஸ்ட்டு தூக்குறதுக்கு இப்போ எப்படி இருக்குது தூக்கு இந்த டைம். இதுக்கு மேலே தூக்கவே முடியல என்னால், பட் ஆனால் இப்போ எனக்கு ஃப்ரீயாக மூவ் ஆகுது. ஓகே. இப்போ ஆம்ஸ்லிங் எல்லாம் போட்டு தான் வந்தீங்க வரப்போ, ஆம்ஸ்லிங் எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட அல்ட்ராசவுண்ட் வைக்கணும்னு தான் வந்தீங்க. இப்போ எப்படி இருக்குது? இப்போ எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. ஓகே. ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியுது. அதே மாதிரி சைடு என்னால் தூக்கவே முடியல, ஆனால் இப்போ தூக்க முடியுது. காது வரைக்கும் இங்கே வரைக்கும் பெயின் இல்லை, இதுக்கப்புறம் தான் பெயின். ரொட்டேட் பண்ணுங்க. இப்போ ரோட்டில் நோ வானத்தை நோக்கி காதை நோக்கி. இப்போ பெயின் இல்லை. கீழே வரும்போது பூமியை நோக்கி உள்ளங்கை வரணும், மேலே போகும்போது வானத்தை நோக்கி வானம் போகும். எஸ், மேலே வர வர வானத்தை நோக்கி போட்டோம். அங்கேயே திருப்பாது, கீழே வர அப்படியே கீழே கொண்டு வாங்க. கொண்டு வரையில் கீழே இப்படி திருப்பி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? மிட்டில் வரப்போ இது வரைக்கும் அப்படியே மிட் வரைக்கும் தூக்கிட்டு வாங்க. அப்படியே இன்னும் இது இப்போ ஸ்டாண்ட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? மிடில் ஸ்டாண்ட் பண்ணுங்க. வாங்க, மிடில் கீழே விடுங்க, ஸ்டாண்ட் பண்ணுங்க. யா குட். ஓகேவா? இப்போ எப்படி இருக்கு? நல்லா பெயின் கிளியர் ஆகிருக்கு. வரதுக்கு 100% இப்போ எவ்வளோ பரவாயில்ல? மொத்தமாக பெயினே இல்லை. இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி பெயின் வந்தால் தான் முடிங்கிற மாதிரி இருக்குது. அங்கே சேரில் உட்காரும்போது இவ்வளோ தூக்கி கூட வரல. ஆனால் உங்கள்கிட்ட வந்து பேசும்போது இதுக்கு மேலே என்னால் தூக்க முடியல. இங்கே பெயின் ஓகே. ஃபீல் பெட்டர்? நல்லா இல்லை. ஓகே, அவ்வளோ. இப்போ அல்ட்ராசவுண்ட் கொடுக்கணும்னா ட்ரீட்மெண்ட் முடிச்சிருக்கோம். இப்போ எப்படி இருக்குன்னு மட்டும் கை தூக்குங்க. வரப்போ இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்லாமல் இருக்குது? வரப்போ தூக்கவே முடியல ஃப்ரண்ட்டில் கை என்னால். எவ்வளோ தூரம் தூக்க முடிஞ்சதுக்கண்ணா வரப்போ? என்னால் வந்து இதுக்கு மேலே தூக்க முடியல. ஃப்ரண்ட்டில் இதுக்கு மேலே தூக்குனா எனக்கு பெயின் ஆச்சு. அதே மாதிரி சைடில் என்னால் இதுக்கு மேலே தூக்குனாலே எனக்கு பெயின் ஆச்சு இந்த இடத்துல. ஆனால் இப்போ என்னால் ஃப்ரண்ட்டில் இவ்வளோ தூரம் தூக்க முடியுது. இந்த கை தூக்குங்கண்ணா, ரைட் ஹேண்டு. ஆல்மோஸ்ட் அது கிட்டத்தட்ட பரவாயில்ல. ஓகேங்களா? மெதுவாக கீழே விடுங்க. உள்ளங்கை பார்க்கட்டும். ஓகே. சைடில் தூக்குங்க பார்க்கலாம். உள்ளங்கை காது வரைக்கும் போகட்டும். வெரி குட். அந்த கை தூக்குங்க, ரைட் ஹேண்ட். குட். ரெண்டுத்தையும் கீழே விடுங்க. ஓகே. வந்ததுக்கு இன்னும் கஷ்டத்தோடு வந்தீங்க, இப்போ எவ்வளோ பெட்டராக இருக்குது? என்னால் டான்ஸ் பண்ணவே முடியல. நான் அந்த பேக் போட்டு எப்படி இன்ஜுரி ஆச்சு? நான் பேக் ஃபிளிப் ட்ரை பண்ணும்போதுல டைல்ஸில் போனை கொண்டு போய் அப்படியே விழுந்துட்டேன். அதுலேருந்து என்னால் கையை தூக்கவே முடியல. இப்போ இங்கே வந்து உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியுது. என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு வந்தீங்க? நான் ஆக்சுவலாக அல்ட்ராசவுண்ட் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஓகே. அது ஏதோ கரண்ட் மாதிரி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது பண்ணவே இல்லை. இப்போ நீங்கள் ஏதோ பண்ணீங்க, மசாஜ் மாதிரி பண்ணீங்க, இப்போ க்யூர் ஆயிடுச்சு. எல்லாமே மேனுவல் தெரப்பி தான் பண்ணியிருக்கோம். மேனுவல் தெரப்பி தான். சரிங்களா? ஸோ இப்போது வந்ததுக்கு இப்போ எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, எவ்வளோ பரவாயில்லைங்க? 100% சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா
இப்போதான் மூவ் பண்ண முடியுது என்னால். இது வரைக்கும் எனக்கு பெயினாக தான் இருந்துச்சு. எப்படி நாளைக்கு ஷூட்டு எப்படி நான் பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன்னு தெரியலையே, எப்படியேவா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு. கை தூக்குங்க கண்ணப்ப. வெரி குட் வெரி குட். ஆனால் கொஞ்சம் நல்லா ஐஸ் பேக் கொடுங்க வீட்டுக்கு போயிட்டு. சைட்லேயும் தூக்குங்க. ஆனால் கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்க எதுவாக இருந்தாலும். ஃப்ரீ மூமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் டூ ஹெவி மூமெண்ட்ஸ். ஓகே கண்ணா. ஹாப்பியாக இருக்கா? ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா 100% ட்ரீட்மெண்ட்டு? satisfied. ஓகே Thank you. தேங்க்யூ.